ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 150 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல பாயில் பண்ணணும். அதுக்கு தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோடனே அதை போட்டு நம்ம பாயில் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்கணும் நம்ம, ஏன்னா ஒட்டாமல் வரும் பாஸ்தா. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. இது தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு 2 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு ஆஃப் குடமிளகா, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் வதக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிங்க, எனக்கு கேரட், பீன்ஸ், குடமிளகா பிடிக்கும், அதனால் நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதை போட்டு அதுவும் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்தா ரெடிமேட் மசாலா பேக் விற்கிது, ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒன்லி கரம் மசாலா தூள் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் விருப்பம் இருக்காங்க ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவே எடுத்து இதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஸ்பைசஸ் ஓகேன்னா விட்டுருங்க, இல்லைனா ஃபைனலாக நம்ம பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஓகேவாக இருக்கும். ஸ்பைசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது. ஸோ அவ்வளோதான், நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமான பாஸ்தா இது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.